இந்த வீடியோல இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் என்னென்ன ஸ்காலர்ஷிப் அவைலபிளா இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். மொத்தம் 14 ஸ்காலர்ஷிப் அவைலபிளா இருக்கு. அது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி ஸ்காலர்ஷிப், எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப், எஸ்சிசி ஸ்காலர்ஷிப், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், புதுமைப்பெண் ஸ்காலர்ஷிப், தமிழ் புதல்வன் ஸ்காலர்ஷிப், 7.5% scholarship, AICTE Prakati scholarship, AICTE Saksham scholarship, AICTE Swant scholarship, BD scholarship, Cine Workers scholarship, Ulavar scholarship, Fisherman scholarship, Labor Welfare scholarship. இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் பிசி எம்பிசி டிஎன்சி ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு என்னென்ன தகுதியெல்லாம் வேணும்? பிசி எம்பிசி டிஎன்சி ஸ்காலர்ஷிப் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? கவுன்சிலிங் மூலமாக யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் எடுக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது. வேற யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது? பிடி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணக்கூடாது. மற்ற ஸ்காலர்ஷிப் ஸ்வந்த் ஸ்காலர்ஷிப், சாக்ஷம் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறவங்களும் பிசி எம்பிசி டிஎன்சி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்கம் இருக்கணும்? 2,50,000 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இருக்கலாம். நீங்கள் 2,50,000 மேலே வராமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு கவர்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குன்னா உங்களுக்கு 5,000 முதல் 10,000 வரை கொடுக்குதுங்க. நார்மலாக பிசி எம்பிசி டிஎன்சி ஸ்காலர்ஷிப்புக்கு 4,000 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்குது. நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா 6,000 கொடுப்பாங்க. நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிச்சீங்கன்னா 8,000 10,000 வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புது. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபருங்கிறது ஆன்லைனில் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆதாரில் சீடிங் ஆயிருக்கணும். அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் கவர்மெண்ட் பணம் கொடுக்குது. செகண்ட் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். இவங்களுக்கு வந்து இன்கம் வருமானம் வந்து ஆண்டுக்கு 2,50,000 உள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குதுன்னா 57,000 63,500 வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்குது. டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ் தினமும் வீட்டுக்கு போய் காலேஜ் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு 57,000 கொடுக்குது. ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 63,500 கவர்மெண்ட் கொடுக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் உங்கள் வங்கி கணக்குக்கு கவர்மெண்ட் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நேரடியாகவே செலுத்துது. உங்கள் வங்கி கணக்குக்கு அமௌண்ட் வந்த பிறகு அந்த அமௌண்ட் எடுத்து நீங்கள் காலேஜுக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள, அதாவது ஒரு வார காலத்துக்குள்ள நீங்கள் கட்டுற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா எஸ்சிசி. எஸ்சிசினா ஷெட்யூல் காஸ்ட் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், ஷெட்யூல் காஸ்ட்ல யாரெல்லாம் கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிசி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துச்சதோ கவர்மெண்ட் அதே அமௌண்ட் தான் எஸ்சிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குது. உதாரணத்துக்கு எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல எஸ்சி எஸ்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஸ்சிசி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஷெட்யூல் காஸ்ட் கிறிஸ்டியானிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்ல பிசி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதனால சில ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணாமல் போயிருந்தாங்க. அதனால அந்த ஷெட்யூல் காஸ்ட் கிறிஸ்டியானிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல பிசின்னு குறிப்பிட்டு இருந்தாலும் நீங்க உள்ள வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் நல்ல வகுப்பை சேர்ந்தவங்க எழுதியிருந்தாங்கன்னா கட்டாயமா நீங்களும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு குவாலிஃபைட் ஆனவங்க தான். அதனால நீங்களும் இந்த செஞ்சுக்கலாம், இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணிக்கலாம். சேம் பிரின்சிபல் தான். ஆனால் இன்கம் வந்து உங்களுக்கு 2,00,000 கீழே இருக்கணும். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2,50,000, எஸ்சிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2,00,000 கீழே வருமானம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் ரெண்டுல எது வந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு 50,000 63,500 வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது. டே ஸ்காலர் இருந்தால் 57,000, நீங்கள் வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 63,500. எஸ்சி எஸ்டி அண்ட் எஸ்சிசி ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் முதல் பட்டதாரி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்க கூடாது. மற்றபடி நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், மேனேஜ்மெண்ட்டில் வந்து படித்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக 57,000 63,500 வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் கொடுக்கும். அதை நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கணும், அந்த அமௌண்ட்டை காலேஜுக்கு கட்டியிருக்கணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், முதல் பட்டதாரி ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா
உங்க குடும்பத்துல நீங்க தான் முதல் பட்டதாரியா இருக்கணும். உங்களோட அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ யாருமே டிகிரி முடிச்சிருக்க கூடாது. இது கூட உங்க அப்பா அம்மா, அம்மாவோட அப்பா அம்மா, அப்பாவோட அம்மா அப்பா யாருமே டிகிரி முடிச்சிருக்க கூடாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டிகிரி முடிக்க போறவங்களா இருக்கணும். உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து 25,000 ரூபாய் கொடுக்குங்க. இந்த தகுதியில உங்களுக்கு இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் 25,000 கொடுக்கும். இந்த 25,000 உங்க அக்கௌண்ட்டுக்கு ஏறாது, டைரக்டா காலேஜோட அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும். அப்போ உங்களுக்கு டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் பத்தி இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு கவலை இல்லை. இந்த அமௌண்ட் வந்து டைரக்டா பேங்குக்கு, அதாவது காலேஜோட அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும். அதனால டோன்ட் வரி. உங்களுக்கு இன்கம் வந்து 2,50,000 உள்ள இருக்கணும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. அதனால வருமான சந்தையில் நீங்க எடுக்கும்போது கவனமா எடுத்துக்கோங்க. உங்களோட வருமானம் வந்து ஆண்டுக்கு 2,50,000 உள்ளதான் இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணும்போது சில டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். உங்க அப்பாவோட டிசி, அம்மாவோட டிசி, அண்ணனோட டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், தங்கச்சியோட டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அவங்க எங்க படிக்கிறாங்க போனோஃபைட் சர்டிஃபிகேட். அது போக உங்க அம்மாவோட அப்பா அம்மாவுக்கும், அம்மாவோட அப்பா அம்மாவுக்கும், அப்பாவோட அம்மா அப்பாவுக்கும் 2 பேருக்கும் நீங்க நோட்டரி சர்டிஃபிகேட் ஒன்று ரெடி பண்ணி இவங்க டிகிரி படிக்கலைங்கிறத நீங்க சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இது எந்த காலகட்டத்தில் சப்மிட் பண்ணணும்னா, நீங்க எப்போ காலேஜ் சேர போறீங்களோ, ஆகஸ்ட் ஜூலைல சேர போறீங்கன்னா ஏப்ரல் மேல தான் நீங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஏப்ரல் மேல தான் அப்ளை பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ண எஃப்ஜி சர்டிஃபிகேட் செல்லுபடி ஆகாது. காலேஜ்ல ஏத்துக்க மாட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி டிக்ளைன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வராம போயிடும். இதை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராம போயிருக்கு. அதனால அந்த பர்டிகுலர் டைம்ல அப்ளை பண்ணி வாங்கி நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் 25,000 காலேஜ் அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும், உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏறாது. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் பத்தி இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள்னா, கவுன்சிலிங் மூலமா யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் எலிஜிபிள். மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள். 7.5% ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? 6 முதல் 12 வரை தமிழ் வழி கல்வி படித்த மாணவ மாணவிகள் மட்டுமே இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 6 முதல் 12 வரை படித்த எல்லா மாணவ மாணவிகளுக்கும் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதாவது ஒரு காலேஜை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா மினிமம் நம்பர் ஆஃப் சீட் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு காலேஜுக்கு 30 சீட்டு தான் அவைலபிளா இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 5 சீட்டு, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு சீட்டு. இப்போ இன்டேக் டபுள் இன்டேக் இருந்துச்சுன்னா 2 சீட் அடிஷனலா கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கிடைக்காது. நீங்க நல்ல கட் ஆஃப் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா, எபோவ் 150க்கு மேல எடுத்திருந்தீங்கன்னா நீங்க நம்ம லோக்கல்ல உள்ள காலேஜ்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 190, 180 எடுத்திருந்தீங்கன்னா பெரிய பெரிய காலேஜ், பிஎஸ்ஜி, பனிமலர் காலேஜ், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ், இது மாதிரி காலேஜ் இருந்துச்சுக்கலாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 6 முதல் 12 வரை நீங்க தமிழ் வழி கல்வி கவர்மெண்ட் ஸ்கூல்ல அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கிடையாது, அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு கிடைக்காது. இதுல கவர்மெண்ட் எவ்வளவு கொடுக்குன்னா, எல்லா ஃபீஸுமே கவர்மெண்ட் கொடுத்துருதுங்க. டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், நீங்க டேஸ்கலா இருந்தீங்கன்னா காலேஜ் பஸ் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், எல்லா ஃபீஸுமே கவர்மெண்ட் கொடுத்துரும். நீங்க ஃப்ரீயா, டோட்டலி ஃப்ரீயாவே படிச்சுக்கலாம். பெரிய பெரிய காலேஜ் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன காலேஜ் இருந்தாலும் எந்த காலேஜ்ல படிச்சாலும் எவ்வளவு ஃபீஸா இருந்தாலும் எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துரும். இது இந்த சீட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் நம்பர் தான் இருக்கும். ஒரு காலேஜுக்கு 30 சீட்டு தான் இருக்கும். நான் ஒரு 60 இன்டேக் சொல்றேன். அப்ராக்சிமேட்டா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 60 இன்டேக் இருக்குன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 சீட் தான் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. கவுன்சிலிங் மூலமா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஸ்காலர்ஷிப் பொருந்தும். மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பொருந்தாது. 7.5 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7.5 மூலமா காலேஜுக்குள்ள வராங்கன்னா அவங்க எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்போ எஸ்சிசி ஸ்காலர்ஷிப்போ அப்ளை பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. அப்போ 7.5% ஸ்காலர்ஷிப் வந்து வேற எந்த ஸ்காலர்ஷிப்பும் அப்ளை பண்ணக்கூடாது. பிசி எம்பிசியோ இல்லை எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்போ, பிடி ஸ்காலர்ஷிப்போ, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்போ, எந்த ஸ்காலர்ஷிப்பும் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. 7.5% ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆண்டு வருமானம் 2,50,000 உள்ள இருக்கணும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. அதனால நீங்க இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணும்போது ஆண்டு வருமானம் 2,50,000 உள்ள இருக்குமாறு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ் புதல்வன் ஸ்காலர்ஷிப். தமிழ் புதல்வன் யாருக்கெல்லாம் பொருந்தனா, அரசு பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவருக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவர்களுக்கும், இந்த 2 ஸ்கூல்ல உள்ள தமிழ் வழி படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான். ஆங்கில அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடையாது. இவங்களுக்கு ஆண்டு வருமானம் 2,50,000 உள்ள இருக்கணும். மாசம் 1000 ரூபாய் கவர்மெண்ட் வந்து என்ன செய்யும், டைரக்டா அந்த மாணவர்களோட வங்கி கணக்குல
பணத்தை அனுப்பி வச்சிடும். ஆண்டுக்கு 12,000 ரூபாய் கிடைக்கும். இந்த தமிழ் புதல்வன் ஸ்காலர்ஷிப் ஆனது அனைத்து கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கும், அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பையன்களுக்கும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், லா காலேஜ், டிப்ளமா படிக்கிற பசங்களுக்கு, எல்லா பசங்களுக்குமே தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து பொருந்தும். அந்த மாணவர்கள் நிச்சயமா தமிழ் வழி கல்வி, அதாவது அரசு பள்ளிக்கூடத்திலேயோ இல்ல அரசு உதவி வரும் பள்ளிக்கூடத்திலேயோ தமிழ் வழி கல்வி படிச்சிருக்கணும். இதுதான் மெயின் கண்டிஷன். புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும்னா, அரசு பள்ளிக்கூடத்துல தமிழ் வழி கல்வி மற்றும் ஆங்கில வழி கல்வி படித்த மாணவிகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும். அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் படித்த தமிழ் வழி கல்வி மாணவிகளுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும். ஆங்கில வழி கல்வி மாணவிகளுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. கவர்மெண்ட் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குன்னா, உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கு, வருஷத்துக்கு 12,000 ரூபாய் உங்களோட வங்கி கணக்கு நேராகவே செலுத்திடும். இந்த அமௌண்ட்டுக்கு சில பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் மூலமா வந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் மூலமா வந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டம் எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த திட்டம் பெறுவதற்கு உங்களோட கல்லூரியில் நோடல் ஆபீசர் இருப்பாங்க. அவங்க சந்திச்சு இந்த திட்டத்தில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி அமௌண்ட் கிடைக்கணும், அதுக்கான வழிமுறைகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிடி ஸ்காலர்ஷிப். பிடி ஸ்காலர்ஷிப் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் மூலமா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மற்ற பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், அந்த மாணவர்களோட அந்த மாணவ மாணவிகளோட அம்மா வந்து பிடி சுத்தணும். சாதா கடையில், சின்ன சின்ன கடையில் பிடி சுத்தினாலும் கொடுக்க மாட்டாங்க. கிங் பிடி, காஜா பிடி, இதுமாதிரி பெரிய பெரிய கடையில் பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் பிடிப்பாங்களா, அந்த கடையில் சுத்துறவங்களுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட் துட்டு கொடுப்பாங்க. இதுக்கு ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 1,20,000 உள்ள இருக்கணும். அதாவது மாசத்துக்கு 10,000 தான் இருக்கணும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மாசத்துக்கு 11,000 வருஷத்துக்கு செய்யும் அமௌண்ட் கூடிடும். 1,30,000 1,32,000 வந்துடும். 1,20,000 தாண்டினாலே கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்? இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு 25,000 கவர்மெண்ட் கொடுக்குறீங்க, 25,000. ஆர்ட்ஸ் காலேஜ், டிப்ளமோ காலேஜ், லா காலேஜ், நர்சிங் காலேஜ், இந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 6,000 கொடுக்குறாங்க. 11th 12th படிக்கிற பசங்களுக்கு 5,000 கொடுக்குறாங்க. 9th 10th படிக்கிற பசங்களுக்கு 3,000 கொடுக்குறாங்க. 5 to 8 படிக்கிற பசங்களுக்கு 2,000 கொடுக்குறாங்க. 1 to 5 படிக்கிற பசங்களுக்கு 1,000 rupees கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் எப்படி கொடுக்குன்னா, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா இந்த அமௌண்ட் கொடுக்குது. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்க வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் IBP அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருங்க. அந்த அக்கௌண்ட் வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் உங்க ஆதார்ல ஆன்லைன்ல காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஆதார் ஆன்லைன்ல என்ன பேங்க் அக்கௌண்ட் காமிக்கோ அதுக்கு அமௌண்ட் போட்டு விடுவாங்க. இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல உங்க பேர் காமிக்க ஆரம்பிச்சிடும் ஆதார் கார்டுல. அதனால உங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா அமௌண்ட் செஞ்சிடும். நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் போட்டு விட்டுரும். பிடி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. நீங்க வந்து BC MBC DNC ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்க பிடி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா BC MBC DNC ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணக்கூடாது. SC ST SCC ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணக்கூடாது. பிரகதி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணக்கூடாது. ஸ்வன் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணக்கூடாது. இத மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப்ல அப்ளை பண்ணாம பாத்துக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா 2 ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வராம போயிடும். பி கேர்ஃபுல். AICTE பிரகதி ஸ்காலர்ஷிப். பிரகதி ஸ்காலர்ஷிப் யாருக்கெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஒரு குடும்பத்துல 2 பெண் குழந்தைகள் மட்டும் இருக்குன்னா அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல சார் எங்க வீட்டுல 2 பொண்ணு, ஒரு அண்ணன் இருக்கிறான், ஒரு தம்பி இருக்கிறான், 3rd சைல்டு இருக்கிறாங்க அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடாது. அவங்க நாட் எலிஜிபிள். ஒன்லி 2 கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். அந்த 2 கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங் காலேஜ்ல. இதுல லிமிடெட் ஷீட் தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 800 ஷீட், 800 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. நம்ம ஓவராலா தமிழ்நாடு ஃபுல்லா இன்ஜினியரிங் காலேஜ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், 2 ஃபீமேல் சைல்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு தெரியல. அதனால நீங்க வந்து வருமானம், ஆண்டு வருமானம் வந்து உங்களுக்கு 2,50,000 அவன் ரேங்க் படி எடுப்பான். உங்களுக்கு 54,000 ரூபாய் இருக்கு வருஷத்துக்கு, இல்ல 48,000 ரூபாய் இருக்கு, 32,000 இருக்குன்னா நீங்க ரேங்க்ல மேல போயிருவீங்க. அந்த ரேங்கிங் படி என்ன செய்வாங்க, இந்த ஸ்காலர்ஷிப் எடுப்பாங்க. ஒன்லி 800 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. இதுல யாரும் அப்ளை பண்ணாங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பிரகதி ஸ்காலர்ஷிப் ஒன்லி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது. இதுல கவர்மெண்ட் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும், 50,000 வருஷத்துக்கு கொடுக்குதுங்க. நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு கவர்மெண்ட் டைரக்டா 50,000 அனுப்பி விட்டுரும், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக. AICTE சாக்ஷம் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்பெஷலி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ்.
அதாவது உடல் ஊனமுற்றவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 50,000 கொடுக்குறாங்க. 50,000 டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஏற்றி விட்டுருவாங்க. அவங்களோட எபிலிட்டி பவர் வந்து 30% அதிகமாக இருக்கணும். 31%, 35%, 40% இதை மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. பிலோ 30 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்காது. 30% இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் கட்டாயம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துரும். நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும், கவுன்சிலிங் மூலமாக வந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் மூலமாக வந்தாலும் சரி, இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் உங்களுக்கு 50,000 கொடுக்குது. இதெல்லாம் நீங்கள் நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம். ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சன் ஸ்காலர்ஷிப், அதாவது சாக்ஷம் ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கணும். அதுக்கு மேலே இல்லாமல் பார்த்துக்கோங்க. AICTE ஸ்வந்த் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா போத் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கண்டிஷன், அவங்க ஆர்பனாக இருக்கணும். எய்தர் அவங்களோட பேரண்ட் வந்து கோவிட்-19 வைரஸால இறந்துருந்தாங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அர்பனா அனாத ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு உள்ள இருக்கணும். அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து 50,000 ரூபாய் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏற்றிருந்தாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறது இல்லை. அவங்களோட ஆண்டு வருமானத்தை பொறுத்து ரேங்கிங் கொடுப்பாங்க. அந்த ரேங்கிங்கில் வந்து யாருக்கெல்லாம் ஆண்டு வருமானம் கம்மியாக இருக்கோ அந்த 1000 ரேங்கிங்கில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செய்வாங்க, அந்த ஸ்வந்த் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. உழவர் ஸ்காலர்ஷிப். உழவர் ஸ்காலர்ஷிப் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா போத் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் அப்பாவுக்கு உழவர் அட்டை இருக்கணும். அந்த உழவர் அட்டையை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். உழவர் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆஃப்லைன் தாங்க, ஆன்லைன் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்காலர்ஷிப் பார்த்துருக்குறோம். AST, பிரகதி, ஸ்வந்த், சாக்ஷம், BD ஸ்காலர்ஷிப், BC, MBC, SC, ST இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். உழவர் ஸ்காலர்ஷிப், ஃபிஷர்மேன் ஸ்காலர்ஷிப், லேபர் வெல்ஃபேர் ஸ்காலர்ஷிப், இந்த எல்லா ஸ்காலர்ஷிப்புமே ஃபுல்லாக ஆஃப்லைன் தான். இப்போ உழவர் ஸ்காலர்ஷிப்புக்கு உழவர் அட்டை இருக்கிற மாதிரி லேபர் வெல்ஃபேர் ஸ்காலர்ஷிப்புக்கு லேபர் அட்டை இருக்கணும். அவங்க அப்பா கொத்தனாராக இருக்கிறாங்க, இல்லை வேற தொழில் பண்ணுறாங்கன்னா அதுக்கு லேபர் கார்டு வச்சிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிஷர்மேன் ஸ்காலர்ஷிப்புக்கும் ஃபிஷர்மேன் கார்டு இருக்கணும். இந்த 3 கார்டை வச்சோம் இந்த இதுக்குள்ள அப்ளிகேஷன் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. உழவர் ஆஃபீஸ், லேபர் வெல்ஃபேர் ஆஃபீஸ், ஃபிஷர்மேன் ஆஃபீஸில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் உழவர் அட்டை ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் பிரின்சிபல் சார்ட்ட கையெழுத்து வாங்க வேண்டியிருக்கோம். அவங்களோட கையெழுத்து வாங்கி காலேஜ்லேருந்து ஒரு போனஃபைட் கொடுப்பாங்க. அந்த போனஃபைடில் என்ன செஞ்சுக்கணும், பிரின்சிபால் சைன் வாங்கிட்டு 3 ஃபோட்டோ வச்சுக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட் பேங்க் பாஸ்புக் என்ன செய்யுங்க, அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. 3 அட்டாச் பண்ணிட்டு தாசில்தாரர் VO சைன் வாங்க வேண்டியிருக்கும். அவங்களோட சைன் வாங்கிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸ், உழவர் ஸ்காலர்ஷிப் ஆஃபீஸோ இல்லை ஃபிஷர்மேன் ஸ்காலர்ஷிப் ஆஃபீஸோ லேபர் வெல்ஃபேர் ஆஃபீஸோ நீங்கள் எந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த ப்ராசஸ் பண்ணி என்ன செய்வாங்க, உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏற்றுறதுக்கு வழி செய்வாங்க. உழவர் ஸ்காலர்ஷிப், லேபர் வெல்ஃபேர் ஸ்காலர்ஷிப், ஃபிஷர்மேன் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கணும்னா வருடத்திற்கு 2,50,000 கீழே இருக்கணும்.